சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் சென்னை தாம்பரம் அருகே உள்ள மாடம்பாக்கம் சிவனாலயம். இந்த ஆலயம் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. இறைவன் தேனுபுரீஸ்வரர், அம்பாள் தேனுகாம்பாள். தேன் என்றால் காராம்பசு என்ற பொருள். கபில மகரிஷி காராம்பசு வடிவில் இறைவனை பூஜித்து முத்தி அடைந்த தலம். அருணகிரிநாதர் திருப்புகழ் 2 பாடியுள்ளார். ஆலயத்தின் தலபுராணம். கபில மகரிஷி வேண்டி சிவபூஜை செய்யும் இடது கரத்தில் சிவலிங்கத்தை வைத்து கொண்டு வலது கரத்தினால் சிவபூஜை செய்தார். இதனால் ஏற்பட்ட தோஷத்தினால் முத்தி பேறு கிடைக்கவில்லை. இந்த பூலோகத்தில் பசுவாக மறுபிறவி எடுத்தார். மாடம்பாக்கம் சிற்றேரி மணத்திட்டு பகுதியில் கூட்டங்களுடன் சேர்ந்து மேய்ந்த பொழுது பசு ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுயம்புலிங்கம் இருக்கிறத உணர்ந்தது. அதனால தானா பொழிஞ்சுச்சான் அந்த இடத்துல. அதனால இப்படியே நடக்குதுன்னு ஒரு நாள் இடையன் அதை கண்டு அதை தடியால் அடிச்சிட்டான். நகராம நின்றுச்சு. திரும்பவும் அதே தன்னோட கையில இருக்க தடியால் அடிபட்ட வலி தாங்காமல் ஓங்கி அந்த இடத்தை உதைக்கிறது காராம்பசு. அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு வருகிறது. ரத்தம் பீரிட்டு அடித்து அந்த ஏரி முழுவதுமே ரதமாகிறது. கண்டு பயந்து ஊர் மக்களை இடையர் அழைத்தார். ராஜாவின் காதுகளுக்கும் செல்கிறது இச்செய்தி. பரமேஸ்வரன் காட்சி அளித்து பயப்பட வேண்டாம், யாமே கபில முனிவருக்கு காட்சி கொடுக்க இத்திருவிளையாட நடத்தின என்றும் சொன்னார். அந்த சமயத்தில் இக்காட்சி தோன்றியுள்ளது கனவில். மக்களும் இக்காட்சியை அரசனிடம் தெரிவிக்க செல்கிறார்கள். அரசனும் இக்காட்சியை கனவில் கண்ட காட்சியை காண்பதற்கு அரசனிடம் செல்கிறார்கள். அந்த சமயத்தில் அரசனும் தான் கனவில் கண்ட இறைவனை தரிசிப்பதற்காக வருகிறார். மாடம்பாக்கம் கீழ் பகுதியில் சோழராஜாவும் மக்களும் சந்திக்கின்றனர். ராஜாவை மக்கள் பார்த்த இடம் ராஜ கீழ்ப்பாக்கம் என்று மருவியது. மக்களுடன் சேர்ந்து ராஜாவும் மாடையம்பதி சிற்றேரிக்கு அரசரும் வந்து சேர்கிறார். சுயம்புலிங்க மூர்த்தியாக இறைவன் காட்சி தருகிறார். இவ்விடத்தில் சோழ மன்னன் ஆலயம் எழுப்புகிறார். ராஜகோபுரம் இல்லாத ஆலயம். ஆலயத்தில் நிறைய திருமணங்கள் நடக்கிறது. இங்க மனக்குழப்பம் தீர்க்க பரிகாரமும் செய்கிறார்கள். லிங்கத்தோட அளவு ஒரு 3 விரக்கடை அளவு தான். லிங்கத்தோட தலையில பசு மிதித்ததுக்கான அடையாளமும் காணப்படுகிறது. நிச்சய நேரத்தில் பார்க்கலாம். கருவறை கஜபிரஷ்ட வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது யானையின் பின்புற போல். சரபேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. தீர்த்தம் கபில தீர்த்தம், தலவிருச்சகம், வில்வமரம்.